கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னடி ரொம்ப ஓவரா முறைக்கிறேன்? என்ன இல்ல சார், நான் இன்னைக்கு விச்சு கூட படுத்திருப்பேன்ல, இப்படி கெடுத்து விட்டுட்டீங்க சார். நான் இங்க படுக்கிறதுக்கு விச்சு கூட போய் படுக்கலாம்ல சார். அவன் இன்னைக்கு ஒரு நாள் தானே சார் இங்க ஃபர்ஸ்ட் டைம் தங்குறான். அவன் கூட போய் படுத்திருப்பேன்ல சார், இப்படி சதி பண்ணிட்டீங்க. நான் வேணும்ல பண்ணல, ஒரு ரீசனுக்காக தான் பண்ணேன். இப்ப நீ போய் விச்சு கூட படுத்தான் பாட்டி என்ன நினைப்பாங்க? அப்புறம் அவங்க தப்பா எதனா யோசிச்சாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பாட்டி இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பாட்டி கிளம்புனதுக்கு அப்புறம் உன் இஷ்டம், நீ எங்க போய் வேணாலும் படுத்துக்கோ, நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்னடி பாட்டி பார்த்துட்டு அவங்க ஏதாவது மனசை கஷ்டப்பட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா நீ இப்ப கூட போய் படுத்துக்க போ, நான் எதுவும் சொல்லல. போ, போறதுன்னா போய் வச்சு கூட போய் படுப்போம். அட ஆமால, சாரி சார், எனக்கு விச்சு பார்த்த சந்தோஷத்துல பாட்டியை பத்தி மறந்துட்டேன் சார். சாரி, நான் இதை யோசிக்காம விட்டுட்டேன். என் மேலதான் தப்பு. சாரி சாரி சார். நியாயமா பார்த்தா நான் தான் சாரி சொல்லணும். எனக்காக அப்புறம் பாட்டிக்காகன்னு உன்னை நான் ரொம்ப டார்ச்சர் பண்றேன்ல, சாரிடி. ஐயோ சார், என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சார்? பாட்டிக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் சார். நீங்க வேற, பாட்டி பாத்தீங்கல்ல சார், நான் யார் எவருன்னு தெரியல, ஆனா என்ன வாய் நிறைய பேத்தி பேத்தின்னு எவ்வளவு அழகா கூப்பிடுறாங்க. என்கிட்ட ரொம்ப நாள் பேசி பழகுற மாதிரி அவ்வளோ ஒரு ஜாலியா சந்தோஷமா பேசுறாங்க சார். இப்படிப்பட்ட பாட்டிலாம் எத்தனை பேருக்கு சார் கிடைப்பாங்க? உங்களுக்கு கிடைச்ச பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி சார். உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமைஞ்சிருக்கு சார். மொத்தத்துக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். உங்களுக்கு அமைஞ்ச அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், ஏன் உங்க லட்டு கூட இருக்கட்டும், இவங்க எல்லாரும் உங்க மேல கொள்ள அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க சார். இப்படியெல்லாம் எத்தனை பேருக்கு சார் கிடைக்குவாங்க? உங்களாலதான் சார் எனக்கும் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆமாண்டி குட்டி, என்னை சுத்தி இருக்க எல்லாரும் என் மேல ரொம்ப நிறைய பாசம் வச்சிருக்காங்க. அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், ஏன் பாட்டி, லட்டு, இவங்க எல்லாரும் என் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் பாசம் வைக்கிறது எனக்கு ஆச்சரியமா தெரியல. நேற்று வந்து நீ என் மேல எவ்வளவு பாசமா இருக்க, உண்மையில நான் கொடுத்து வச்சு வந்தாண்டி. சார் சார், மைக் செட் வாய் திறந்துச்சு. சொல்லு மைக் செட்டு, எதுக்கடி கத்துவ? இல்ல இல்ல சார், எதை பத்தியாவது பேசிட்டே இருக்கீங்க, சடனா அமைதியா ஆயிடுறீங்க. எனக்கு பயமா இருக்குல்ல. ஏற்கனவே மோகினி இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அது இது ஏதாவது உங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அதனாலதான் அப்பப்ப உங்களை கூப்பிட்டு அலர்ட் பண்ணிக்கிறேன் சார். ஆமா ஆமா, அந்த மோகினி ரொம்ப பொல்லாத மோகினி. என்ன ஏதாவது பண்ணிடும் தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது பார்த்துக்க. அதுவும் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டுது. எதையாவது காமிச்சு ஏதாவது பண்ணி உசு பெத்திக்கிட்டே இருக்கு. அந்த மோகினி ரொம்ப பொல்லாத மோகினிடி. ஏய் என்னடி, எதுக்கு இப்ப இவ்வளவு பக்கத்துல வந்த? அங்கதானே உட்காந்துட்டு இருந்த, எதுக்கு இப்ப பக்கத்துல வந்த? அது வந்து சார், மோகினி இருக்குல்ல, மோகினி ஒரு வேலைய பக்கத்துல வந்து உட்காந்துருச்சுன்னா அதனாலதான் சார் உங்க பக்கத்துல இருக்கேன் சார். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதோட உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல மோகினினால. மோகினினால எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஓ, பாதுகாப்புக்காக நீ என் பக்கத்துல வந்திருக்க. அது சரிடி குல்பி, உன் பயத்தை இப்படி கூட மாத்தி சொல்லலாம், அப்படித்தானே? சார் எனக்கு பயம்லாம் இல்ல சார். நீங்க நைட்ல பயந்து அழக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சார். நானும் எப்பவுமே ரொம்ப தைரியசாலி தான் சார். உங்களுக்கு பயமா இருக்க கூடாதுல்ல, அதனால நீங்க பயப்படாம இருங்க சார். நான் உங்க பக்கத்துல இருக்கேன். எதனால உடனே ஒரு குரல் கொடுங்க சார், நான் டக்குன்னு ஏஞ்சிருவேன், சரிங்களா? சரி சரி, எனக்கு எதனா உடனே எழுப்புறேன், டக்குன்னு எழுந்துச்சிரு. ஆமா, நீ சூடான மோகினி தான். குல்ஃபி, இதுக்கு மேல பக்கத்துல இருக்காத, போ போய் படு. நான் பயப்பட்டேன்னா அப்ப எழுப்புறேன், சரியா? போ, மோகினிலாம் வராது, போய் படுப்போ. நீ இதுக்கு மேல இங்க இருந்தீனா வேற மாதிரி ஆயிடும், நீ போய. அப்ப மோகினி வராதுல்ல, நீங்க பயப்பட மாட்டீங்கல்ல சார்? அடிய குல்ஃபி, மோகினியும் வராது, ஒண்ணும் வராது. முதல்ல போடி, தள்ளி போடி. சரிங்க சார், எனக்கு தூக்கம் வருது, தலகணியை கொடுங்க. ஏமா தாயே, இந்த முதல்ல போடி, நீ இதை வாங்கிட்டு டக்குன்னு தள்ளி போ. இருங்க சார், போறேன். மிட்ட வேர்த்தி வெட்டி அடிப்பீங்க போல இருக்கு, கொடுங்க சார். நானே மோகினி வந்துருமோன்னு பயமா இருக்கு. என் பயத்தை வேற இந்த மனுஷன் கிட்ட காட்டவும் முடியல. இந்த ஆளெல்லாம் ஐயோ போயா. நல்ல வேலை போயிட்டான். டே அர்ஜுன், இப்படியெல்லாம் போகக்கூடாது, பார்த்துக்க.
நீ கண்ணை மூடி தூங்கிடு போடா. அடியே பேத்தி. ஐயோ பாட்டி டக்குன்னு உள்ள வந்துட்டாங்களே, டோரை லாக் பண்ணலையோ? ஐயோ பாட்டி, நான் இப்ப கீழே இருக்கிறது பாட்டி பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ டோரை லாக் பண்ணலையாடி? அது சரி, படுக்கையே தனித்தனியா தான் இருக்கு. நான் கூட இத்தனை நாள் மெத்தையில தான் தனித்தனியா படுத்துப்பாங்கன்னு நினைச்சேன். இப்ப வந்து பார்த்தா தான் தெரியுது படுக்கையே தனித்தனியா இருக்கும். அடியே பேத்தி, இந்த பாட்டி இங்க இருந்து போறதுக்குள்ள உன் படுக்க அந்த மெத்தைக்கு வர வைக்கிறேன்டி. டி பேராண்டி, என் பேத்திய இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்க, கூடி சீக்கிரம் 2 பேரையும் ஒரே மெத்தையில படுக்க வைக்கிறேன்டா. பாட்டி வாங்க பாட்டி. என்ன பாட்டி? விச்சுக்கு படுக்க ரூம் கொடுத்தியான்னு கேட்கலான்னு வந்தேன். அவன் போய் படுத்தானா இல்லையான்னு கேட்கலான்னு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தானே இங்க நிறைய விஷயங்கள் தெரியுது. பாட்டி அது வந்து அது ஐயோ பாட்டி, நான் இங்க கீழ இருக்கத பார்த்து நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களா? பாட்டி நான் இப்போ கீழ தான் பாட்டி படுக்கணும். என்ன பண்றா இவன்? என்ன பாட்டி கேட்கறதுக்கு முன்னாடி இவளே அப்ரூவ் ஆயிடலாம். அடி குல்ஃபி சார் அமைதியா இருங்க சார், இதெல்லாம் பாட்டி கிட்ட சொல்லி தான் சார் ஆகணும். இது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? பாட்டி நான் இன்னைக்கு மட்டும் இல்ல பாட்டி, இன்னும் ஒரு 5 நாளைக்கு கீழ தான் சார் பாட்டி படுக்கணும். 5 நாளைக்கா? அது என்னடி கணக்கு 5 நாள்? இவன் என்ன புது கதையா சொல்றான்? என்னடி பேத்தி என்னவோ சொல்லிட்டு இருக்க? என்ன அதான் பாட்டி, அந்த 5 நாள் இன்னைக்கு தான் பாட்டி முதல் நாள். நான் எப்பவுமே இப்படிதான், இந்த மாதிரி ஆச்சுன்னா படுக்கைய தனியா போட்டுப்பேன் பாட்டி, மெத்தையில படுக்க மாட்டேன். அதுதான் பாட்டி, அதுக்குதான் கீழே பாய போட்டு இங்க படுத்துக்கிறேன் பாட்டி. 5 நாளைக்கு அப்புறம் நானும் அவரும் ஒன்னா படுத்துப்போம் பாட்டி. என்ன இவ ஏதோ புதுசா சொல்றான்? 5 நாளுங்கிறா, இன்னைக்குதான் முதல் நாளுங்கிறான். என்ன கணக்கு இது? எனக்கு ஒன்னும் புரியலையே. அடியே பேத்தி, என் காதுலே பூ சுத்துறியோ? எனக்கு காது சின்ன வயசுல குத்திட்டாங்கடி, நீ புதுசா குத்த பாக்குற. உன் படுக்க தனியா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணமா? சீக்கிரமே உன் படுக்கைய அவன் படுக்கையோட சேர்த்துட்டு போறேன்டி நானு. அப்படி அடி பேத்தி, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். அந்த 5 நாள் தானே, வேற எதுவும் இல்லல்ல? ஐயோ பாட்டி, அந்த 5 நாள் மட்டும்தான், வேற எதுவும் இல்ல பாட்டி. சரி 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 படுத்துக்க, எனக்கு கீழே வேலை இருக்கு, நான் போறேன். விச்சுக்கு ரூம் கொடுத்துட்டியா? அவன் படுத்துட்டானா பாத்தியா? அதெல்லாம் படுத்துட்டான் பாட்டி, அவன் அப்பவே படுக்க வச்சதுதான் பாட்டி வந்தேன். பாட்டி நீங்க போங்க, அடிக்கடி மேல ஏறி வராதீங்க, உங்களுக்கு முட்டி வலிக்கும்ல. முட்டி வலி வருதோ இல்லையோ, உங்களை இப்படி பார்க்கும்போது நெஞ்சு வலி வருதுடி. என்னால ஏத்துக்கவே முடியல. என் பேரன் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கமா? அப்புறம் எதுக்கடி கல்யாணம்னு ஒண்ணு பண்ணீங்க? 2 பேரும் இப்படி இருக்கிறதுக்கா கல்யாணம் பண்ணிருக்கீங்க? சீக்கிரமே உங்களுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். அம்மாடி பேத்தி, சரி படுத்துக்க, வந்து கதவை பூட்டிக்கிட்டு படுத்துக்க, சரியா? நான் போறேன். போங்க பாட்டி, நான் பூட்டிக்கிறேன், நீங்க போங்க. சரி. ஏய் குல்ஃபி, ஆமா வந்து படுக்கும்போது டோரை லாக் பண்ணிட்டு தானே வருவேன். ஏன்டி இன்னைக்கு டோரை லாக் பண்ண வந்தா? ஐயோ சார், அப்பதானே சார் நான் விச்சு கூட போயிட்டு அவன் ரூம்ல படுத்துட்டானா இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே உங்களை முறைச்சிட்டே வந்தேனா, அதுல மறந்துட்டேன் சார். உங்ககிட்ட பேசிட்டே இருந்ததுல டோரை லாக் பண்ண மறந்துட்டேன் சார். பாட்டி திடீர்னு ரூமுக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாட்டி மேல ஏறி வருவாங்க, அதுவும் கரெக்டா நம்ம ரூமுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. 2 பேரும் தனித்தனியா இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு தெரியல. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னமோ கதை சொன்ன 5 நாள் இன்னைக்குதான் முதல் நாள்னு. அது என்னடி கதை? நீ சொன்னதுக்கு பாட்டி அப்படியான்னு கேட்டுட்டு அமைதியா போறாங்க. நான் கூட ஏதாவது பாட்டி திட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆமா நீ சொன்ன ஸ்டோரி என்ன? சார் அது எதுக்கு சார் உங்களுக்கு? அத பாட்டி அமைதியா போயிட்டாங்கல்ல, விடுங்களேன், போய் படுங்க சார். ஏய் குல்ஃபி, என்னன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப நாளைக்கு மறுபடியும் பாட்டி ஏதாவது கேட்டா நான் இதுதான் சொல்லணும்ல, அதுக்குதான் கேக்குறேன், என்ன சொல்லு. ஐயோ சார், இது அந்த 5 நாள் சார். அந்த 5 நாள்ல எந்த 5 நாள்? எனக்கு புரியல. ஐயோ மறமண்ட, இதுல என்ன டியூப் லைட்னு சொல்லும், மூஞ்சி அதையும் பாரு. சார் இது லேடிஸ் விஷயம் சார், அந்த 5 நாள் சார். ஓ அத பாட்டி அமைதியா போனாங்களோ? சாரி, நான் போய் படுக்கிறேன். இதுக்குதான் கேட்காதீங்கன்னு சொன்னேன், நான் கேட்டு தெரிஞ்சே ஆவேன்னு சொன்னீங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? போய் பாடுங்க. ஏய் தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு இல்லல்ல. ஆமா பாட்டி கிட்ட சொன்னீங்க, அது உண்மையா இல்லனா பாட்டிக்காக சொன்னதா? ஐயா சார், நீங்க என்ன டியூப் லைட்டா? நான் இன்னைக்கு கோவிலுக்கு தான் வந்தேன், அப்ப எப்படி இது உண்மையா இருக்கும்? இன்னைக்கு எல்லாம் இல்ல, நான் பாட்டிக்காக அப்படி சொன்னேன். ஓ சரி, நான் போய் படுக்கிறேன். நானும் படுக்கிறேன். தேங்க்ஸ் டி குல்ஃபி, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லியிருக்க பாரு. என் பாட்டி கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்றல. சாரிடி. போங்க சார், போய் படுங்க. ஏன் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போறேன், உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னோடுதான் என் ஜீவன், ஒன்றாக்கினான் நம் தேவன், நீதானம்
எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சூடா பால் மட்டும் கொண்டு வரியா? உன்னால முடியுமா? ஐயோ சார், என்ன சார், சூடா பால் தானே வேணும், உடனே கொண்டு வரேன். அது என்ன முடியுமான்னு நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கங்க, நான் கொண்டு வரேன் சார். ஏய் சாரிடி, டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காத. என்னன்னு தெரியல, கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கு, அதனாலதான். ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் போய் டிஸ்டர்பன்ஸ் தான், அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே கொண்டு எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ், உங்க தேங்க்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. எப்ப பாரு தேங்க்ஸ்னு, என்னைய மட்டும் தேங்க்ஸ் சொல்லாத சாரி சொல்லாத சொல்றீங்க. இப்ப நீங்க மட்டும் தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது சரி, தெரியாம சொல்லிட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன். சீக்கிரம் பால் எடுத்துருவோம். சரிங்க சார், 5 நிமிஷம் கொண்டு வந்துடுறேன். சரி குல்பி, நீ கொண்டு வா. அந்த என்ஆர்பி கவர்மெண்ட் வந்து மெயில் அனுப்புறாங்களா? தெரியலையே, எங்க லேப்டாப் வச்சேன், அது ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். அப்பதான் நாளைக்கு அவங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அத்தை வந்துட்டீங்களா? நல்ல வேலை அத்தை, சீக்கிரம் வந்துட்டீங்க. என்னடா போன அத்தை ஆளை காணுமே நினைச்சேன். அத்தை இருங்க, உங்களுக்கு பால் கலக்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். நீங்களும் குடிச்சிட்டு வந்து பாடுங்க. அப்புறம் மூட்டை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, வாங்க தைலம் தேய்ச்சி விடுறேன் அத்தை. அத்தை, அத்தை என்ன அத்தை, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு அமைதியா இருக்கீங்க. அத்தை என்னாச்சு? என்னத்த மாடி வரைக்கும் ஏறி இறங்குனது கால் வலிக்குதா அத்தை? நான் தான் உங்களை அப்பவே சொன்னல போகாதீங்க அத்தை, நான் போறேன்னுட்டு. என் பேச்சு எங்க கேட்டீங்க நீங்க? இப்ப பாருங்க அத்தை. அத்தை அத்தை என்னத்த, என்னாச்சு அத்தை? முகமே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. அத்தை என்னத்த, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, உங்களை இந்த வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டோமே அத்தை. அத்தை என்னத்த, என்ன ஆச்சு அத்தை? மாமனார் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? அத்தை ஏதாவது சொல்லுங்க அத்தை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அத்தை, சொல்லுங்க அத்தை. அடிய மருமகளே, என்ன யார் என்ன சொல்ல போறா? இந்த வீட்டுல என்ன நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? என்ன இங்க யார் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன யாரும் எதுவும் சொல்லல. என்ன இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்க்கணுமான்னு என் நெஞ்சே வலிக்குது. மருமகளே, என் பேரனை என் பேத்தியை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. என்னத்த என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என்னத்த அர்ஜுனன் நிலாவும் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களே. ஆனா என்னமோ நடந்திருக்கு. என்னத்த என்னன்னு சொல்லுங்க அத்தை. என்ன எதுவும் சொல்லல. ஆனா அந்த 2 சின்ன சிறுசுங்களும் ஒன்று பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு 2 தனித்தனியா இருக்கு. இத்தனை நாள் நம்ம வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதுங்க 2 படுக்கையே தனித்தனியா தான் வச்சிருக்குங்க. என்னத்த சொல்றீங்க? படுக்கையே தனித்தனியா இருக்குன்னா எனக்கு புரியல. என்னத்த சொல்ல, என் பேத்தி கீழே பாய் விரிச்சு படுத்திருக்கான், இவன் மெத்தையில படுக்கான். இப்படி இருந்தா எப்படிடி? நான் கூட மெத்தையில தான் 2 பேரும் தனித்தனியா படுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சது, 2 பேரும் படுக்கையை தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்படி அவங்க இருந்தா அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2 ஒண்ணா சேரவே முடியாது போல இருக்கேடி. அத்தை என்னத்த நீங்களே இப்படி சொன்னா எப்படி அத்தை? இவ்வளவு நாள் ஒரு பெரிய நம்பிக்கையே இருந்தது, இப்படியும் என் பேரனையும் பேத்தையும் சேர்த்துருவேன்னு. இன்னைக்கு இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் என் நம்பிக்கை தூள் தூளா போயிடுச்சு. அத்தை நீங்களே இப்படி சொன்னா எப்படி அத்தை? நான் உங்களை தான் அத்தை நம்பி இருக்கேன், அதுக்காக தான் அத்தை உங்களை ஊர்ல இருந்து வர வச்சதே. அத்தை உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்க கண்டிப்பா அர்ஜுன் நிலாவே சேர்த்துருவீங்க அத்தை. அத்தை நீங்க உங்களுடைய எனக்கு வந்து கை விட்டாதீங்க அத்தை. நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்க மாதிரி நீங்களும் உங்க மேல நம்பிக்கை வைங்க அத்தை. கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துடலாம் அத்தை. கவலைப்படாதீங்க மருமகளே, உன் மாமியார் இன்னைக்கு முன்ன வச்ச கால பின்ன வச்சதா சரித்திரமே கிடையாது. என் பேரன் என் பேத்தியும் ஒண்ணு சேர்க்காம நான் விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே என் பேத்தி வாந்தி இருக்கிறத நான் பார்த்தே ஆகணும். நான் உங்களை தான் அத்தை மலை போல நம்பி இருக்கேன். நீ என்னையே நம்பிட்டு இந்த பிளானையும் நீ சொல்லிடாத. நானும் ஒரு பிளானா போட்டு இவங்க 2 பேரையும் கிட்ட வரைக்கும் நெருங்க வைக்கிறேன். ஆனா ஏதாவது ஒண்ணு வந்து இவங்கள விலக்கி விட்டுருது. எப்படியாவது இவங்க 2 பேரும் கிட்ட நெருங்க வைக்கணும். 5 நெருப்பம் பக்கத்துல போயிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம பத்த வைக்க வேண்டியதே இல்லை, அதுவே பத்திக்கிட்டு கொழுந்து விட்டு ஏறியும். அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நம்ம தான் பண்ணணும். இது வரைக்கும் போட்ட பிளான் எல்லாம் சின்ன சின்ன பிளான். அப்போ இப்ப போட போறேன் பாரு ஒரு பிளான். இந்த பிளான்ல என் பேரை அவனையே மறந்து என் பேத்திக்கிட்ட விழணும். என் பேத்திய அவனே கட்டி அணைக்கிற அளவுக்கு கொண்டு வரணும் இல்லையான்னு பாருடி. இந்த பிளான்ல என் பேரை மயங்கிதான் ஆகணும். அட பாட்டி, அது எவன்டா அவன்? ஐயோ அத்தை, விச்சு அத்தை. அட நீ இருடி மருமகளே, எவ்வளவோ சமாளிச்சாச்சு, இந்த பொடி பையில சமாளிக்கிறதா பெரிய விஷயம். உன் அத்தை கறி எல்லாத்தையும் பாப்பா, நீ அமைதியா இரு. அடி பேராண்டி, நீ படுத்துட்டு உங்க அக்கா கறி சொன்னா இப்ப எழுந்திருச்சு சமையல் கட்டுக்கு வந்திருக்க. என்னடா பாட்டி, நான் படுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்ன இங்க 2 பேரும் பெரிய திட்டமா போட்டுட்டு இருக்கீங்க? எங்க அத்தை நல்லவங்க, அவங்களையும் கெடுக்கிறது நீ தானே பாட்டி. என்ன பாட்டி நடக்குதுங்க? விச்சு அது வந்து அத்தை நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு எடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்குதே இந்த பாட்டி தான். பாட்டி ஒழுங்கு மாதிரி தான் சொல்லு பாட்டி, என்னத்துக்கு பிளான் போட்ட?
எதுக்கு பாட்டி பிளான் போடுற சொல்லு பாட்டி. அட கூறு கட்ட குக்கரி, நீ சீக்கிரமே தாய் மாமா ஆகணும் ஆக வேணுமாடா. பாட்டி தாய் மாமானா புரியல பாட்டி. அட எரிவட்ட பயலே, உன் அக்கா கறிக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நீ தாய் மாமன் தானடா. ஆமா பாட்டி, ஆனா அதுக்குதான் இங்க வழி இல்லையே. இல்ல வழி இல்லன்னு நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா எப்படி? நம்ம தான் வாய்க்கால வெட்டி வரப்புல தண்ணி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்டா. பாட்டி புரியல பாட்டி. அட எரிவட்ட என் பேரனே, வாய்க்கா வரப்புல வாய்க்கால வெட்டி தண்ணிய பாய்ச்சி விட்டாதான் நெல் பயிரெல்லாம் செல்வ செழிப்பா வளரும். அப்பதான் கூடிய சீக்கிரம் நெல்லெல்லாம் அறுவடை பண்ண முடியும். நம்ம வாய்க்கால வெட்டி விடாமலே தண்ணி பாய்ச்சி விடாமலே விட்டு இருந்தனா அதெல்லாம் காஞ்சி சருகாயிடும்டா. என்ன இப்பவும் புரியல? அது சரி, விவசாயத்தை எடுத்து சொன்னா உங்களுக்கு எல்லாம் எங்கடா புரிய போகுது? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இவ்வளவுதான் மூளை. அடே அறிவு கட்டவனே, உன் அக்கா கறி இப்படியே உன் அக்கா கறி உன் மாமங்காரனும் சேரலன்னு நம்மள வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா அப்புறம் அவங்க எப்ப சேர்றது? அவங்க 2 பேரும் இன்னைக்கு காலத்துக்கு சேர மாட்டாங்க. நம்ம தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து விடணும். சேர்த்து விட்டாதான் சீக்கிரமே கூவா கூவா சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அப்பதான்டா நீ தாய் மாமன் ஆக முடியும், நான் கொள்ளுப்பாட்டி ஆக முடியும். இந்த நிக்கிறாளே உங்க அத்தைக்காரி, அவ பாட்டி ஆக முடியும்டா. பாட்டி லூட்டி எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஓ அப்போ அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு தான் நீங்க 2 பேரும் பிளான் பண்றீங்க, அப்படிதானே? அது வரைக்கும் இது அளவுக்காவது யோசிக்கிற அளவுக்கு மூளை இருக்கே. பாட்டி எனக்கு மூளைலாம் இருக்கு. திடீர்னு நீங்க பிளான் போட்டதும் வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். பாட்டி நானும் உங்க பிளான்ல கலந்துக்கலாமா? மே ஐ கம் இன்? அடைய பேரண்டி, என் கருப்பு தங்கமே, நீ இல்லாமலா உனக்கான பங்கு இதுல இருக்குடா. நீ கவலையே படாத, சீக்கிரமே உன் அக்கா கறி வாந்தி எடுத்துருவா. நீ சீக்கிரமா தாய் மாமன் ஆயிடுவாடா. ஐயோ என் பாட்டி, சொல்ல பாட்டி, நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சு. நீ என்ன கேக்குறியோ எதுவா இருந்தாலும் வாங்கி தரேன் பாட்டி நானு. டே பேராண்டி, வாக்கு மாற மாட்டியே. இப்ப சொன்ன இந்த பேச்சு மாத்திர மாட்டல. உங்க அக்கா கறியும் மாமங்காரனும் சேர்ந்துட்டான், இந்த பாட்டி என்ன கேட்டாலும் நீ செஞ்சிருவியா? என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க? என் நிலாக்குட்டி மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும். என் நிலாக்குட்டியும் எங்க சாரும் சேர்ந்துட்டாங்கன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை பாட்டி. அவங்க சேர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் கேளு, எது வந்தாலும் நான் செய்யறேன் பாட்டி. அந்த மலையை தூக்கிட்டு வர சொல்றியா? எது வந்தாலும் செய்யறேன் பாட்டி. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சொல்றேன்டா பேராண்டி, முதல்ல உன் அக்கா கறியும் மாமங்காரனும் சேரட்டும், அப்புறம் எனக்கு என்ன தேவைங்கிற உன்கிட்ட சொல்றேன். மறக்காம கண்டிப்பா எனக்கு அதை நீ செஞ்சிடணும், சரியா? ஐயோ பாட்டி, கண்டிப்பா செய்யறேன் பாட்டி. அது போதும்டா பேராண்டி. அப்போ ஒரு வழியா நம்ம பிளான்ல நம்ம விச்சுவையும் சேர்த்தாச்சு, அப்படிதானே? அப்படிதாண்டி என் மருமகளே, இந்த பிளான் கொஞ்சம் பெருசு, அதனால விச்சுவோட பங்களிப்பு நமக்கு கண்டிப்பா தேவைதான். நீ கவலைப்படாத, நம்ம 3 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவோம், சரியா? கண்டிப்பா. அப்போ அடுத்த பிளான் போட்டுடலாம், அப்படிதானே? போட்டுடுவோமா? சார் என்ன சார் பண்றீங்க? என்னடி குல்ஃபி சொல்லு. உடம்பு தானே முடியல, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா என்ன சார்? பாலை கொண்டு வான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள லேப்டாப் தூக்கி வச்சுக்கிட்டீங்களா? இங்க பாருங்க சார், லேப்டாப் எடுத்து ஊற வைங்க, இந்த பாலை குடிச்சிட்டு போய் படுங்க சார். குல்ஃபி ஒரு மெயில் வந்துருக்கு, அதுக்கு மட்டும் ஒரு ரிப்ளை போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுக்க வேண்டியதான் வேலை. நான் ஒன்றும் பெரிய ஒர்க்லாம் ஒன்றும் பண்ணல. அது சரிங்க சார், உடம்பு முடியலையே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் என்னமா? ஏன் அந்த மெயிலுக்கு நாளைக்கு மார்னிங் ரிப்ளை போட்டா ஆகாதா சார்? இப்ப நைட்டோட நைட்டாவே ரிப்ளை போட்டு ஆகணுமா என்ன? ஏய் குல்ஃபி, அது சரி, நம்ம உசுப்பேத்துறதுக்குனே வருவாளாம், இவ வேணும்னு பண்றாளாம் இல்ல தெரியாம பண்றாளான்னு தெரியலையே. இல்ல சார், திட்ட போறீங்களா? திட்டுங்க சார், உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன், என்னதான் திட்டுவீங்க, திட்டுங்க சார். திட்டலாம் தான் பார்த்தேன், ஆனா எங்க திட்ட முடியாம தான் வாய் அடைச்சு போய் வைக்கிறீங்க. ஏன்டி இப்படி கொள்ற? என்ன சார் சொல்லுங்க, திட்டுறதா இருந்தாலும் பரவாயில்ல, திட்டுங்க, நான் அதையும் வாங்கிக்கிறேன், சொல்லுங்க சார். ஏய் குல்ஃபி, நான் ஏன்டி உன்னை திட்ட போறேன்? நீங்க நல்லதுக்கு தானே சொல்றேன், அதனால உன்னை திட்டலாம் மாட்டேன். ஒரு முக்கியமான மெயில் டி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அந்த மெயிலை சென்ட் பண்ணிட்டு அப்புறமா பாலை குடிச்சிட்டு தூங்குறேன், சரியா? அதுக்குள்ள இந்த பாலே ஆறி நாரி போயிடும் சார். ஏன் சார், சூடா இருக்கும் போதே குடிச்சதுனா சார் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னங்க, இது கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா உங்க வேலையை பாருங்க சார், என்னங்க? ஏய் குல்ஃபி, விட மாட்டேனா? சரி, அந்த பாலை எடுத்துட்டு வா, குடிக்கிறேன், கொண்டு வந்து கொடு. அப்படிதாங்க சார் வலிக்கு. இந்த நிலவை யார் நினைச்சீங்க? என்னெல்லாம் ஏமாத்த முடியுமா என்ன? இத குடிச்சிட்டு அப்புறமா உங்க வேலையை பார்த்துட்டு அப்புறம் போய் கண்ணுறங்குங்க, ஓகேவா? நானும் தூக்கம் வருது, தூங்க போறேன். நீ துவைக்கு இறங்கி போய் தாண்டி கிடக்கும் குல்ஃபி, இனி எங்க இருந்து உறங்க? ஷுப்பா, இன்னைக்கு என்ன நீ ரொம்ப பாடா படுத்துறடி. நானும் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கேன், ஆனா என் கண்ட்ரோலை இழக்க வச்சிட போல இருக்கு. சார் என்னங்க சார் பால் வாங்கிக்கோங்க. ஒருத்தி பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய், நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய்.
பெற்றுக் கொடுத்தாய் என் கண்ணில் ஏன் ஊசி ஏற்றினாய் உன் கனிந்த மார்பின் இடுக்கல என் கவலைகளை பதுக்கலாம் நீ மூச்சு விடும் நெருப்புல என் மோகங்களை எரிக்கணும் தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ சார் சொல்லு குல்ஃபி. என்னத்த சார் சொல்றது? பால் ரொம்ப நேரமா கையில வச்சிட்டு இருக்கேன், வாங்குங்க சார். எனக்கு தூக்கம் வருதுல, நான் போய் படுக்கணும்ல. ஒரு வேலை பண்ணலாம்னு இருந்து உட்காந்து ஏன்டா வேலையை பாக்குறேன், என்னைய பாருடான்னு ஒரு மார்க்கமா வந்து நிக்கிறான். ஏண்டி சார் அங்க என்ன சார் தனியா பேசிட்டு இருக்கீங்க? எது வந்து என்கிட்ட சொல்லுங்க சார். ஏய், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ பாலை கொடுத்துட்டு போய் பாடு. தயவு செஞ்சு இங்க மட்டும் நிக்காத, போடி. போங்க சார், உங்களுக்கு போய் பால் கொண்டு வந்த பாரு. போங்க சார், இந்தாங்க பால். போடு. ஏய் குல்ஃபி, கொடுத்துட்டல, போய் பாடு போ. சார் படுக்க தான் போறேன் சார். நான் உன்னை இங்க நின்று வேடிக்கை பார்க்க போறேன். நீங்க தான் படுங்கன்னா உட்காந்து லேப்டாப்பை பொட்டு பொட்டுன்னு தட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் அந்த லேப்டாப்புக்காவது ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா இப்படி இருக்கீங்களோ? போங்க சார். லேப்டாப்புக்கு ரெஸ்ட் கொடுத்தா வேற வேலை நடந்துரும். அந்த வேலை நடக்க கூடாதுன்னா லேப்டாப் கிட்ட தான் வேலை பார்க்கணும். போய் பாடுடி, போடி. வேற வேலையா? அது என்ன வேலை சார்? ஷப்போ, என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியாடி? ஏற்கனவே அரையும் குறையுமா வந்து என்ன அப்பப்போ கொண்டுகிட்டு இருக்கேன். இப்ப கேள்வி கேட்டு மிச்சத்தையும் கொண்டு வரேன். குல்ஃபி, தலை வலிக்குதுடி. அதுக்காக தான் பாலை கேட்டேன். இந்த பாலையும் கொடுத்துட்டு நீயும் பக்கத்துல நின்று லபலபன்னு பேசினா தலை வலி இன்னும் அதிகமாக தாண்டி ஆகும். ஓடி குல்ஃபி, போய் தூங்கு போ. சரிங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க, நான் போறேன். நான் போய் தூங்குறேன். நீங்க விடிய விடிய லேப்டாப்ல உட்காந்துட்டு எதையாவது டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு இருங்க, சரிங்களா? நான் போறேன், நான் போய் தூங்குறேன். எனக்கு தூக்கம் வருதுப்பா. நாளைக்கு லீவு, நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன். தயவு செஞ்சு என்ன யாரும் எழுப்பாதீங்க. ஏய் குல்ஃபி, உனக்கு யாரும் இப்ப எழுப்புறாங்க? யாரும் எழுப்ப மாட்டாங்க. போய் நல்லா ரெஸ்ட் எடு, போ. இங்க எங்க போறான்? போய் படுக்க சொன்னா இங்க போயிட்டு இருக்கா? ஏய் குல்ஃபி, அங்க எங்கடி போற? உன்னை படுக்க தானே சொன்னேன். சார் படுக்கிறதுக்காக தான் சார் போறேன். வெயிட் பண்ணுங்க சார். நோயின்னு என்ன கேள்வி கேட்டு தலைவலி வர வைக்காதீங்க சார். யாரு? நானு உன்னை கேள்வி கேட்டு தலைவலி வர வைக்கிறேன்? எல்லாம் நேர கொடுமடி, ஓடி போ. ஆமா சார், நீங்க தான் எங்கேயாவது என்ன மாதிரி அமைதியா அடக்கமா இருக்கீங்களா? எப்ப பாரு லப லப லபலும் பேசிட்டே இருக்க வேண்டியது. அதுவும் அந்த தொண்டை குளிக்க சத்தம் அப்பப்பப்பா 7 ஊருக்கு கேட்கும் போல இருக்கு. என் குரல் 7 ஊருக்கு கேட்கும். அது சரி, உன்னெல்லாம் அடிய குல்ஃபி. இன்னைக்கு நான் வேலை பார்த்த மாதிரிதான். அடிய குல்ஃபி, நான் என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. ஐயோ, எங்க சுத்தினாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கேன். பழம் கரைஞ்சிருக்கு, நிறம் நல்லா அமைஞ்சிருக்கு. தப்பு தண்டா பண்ண சொன்னா கண்ணால் விதால் உடம்பு இருக்கு. ஒரு போக்கு பார்த்தா உண்மையிலேயே தப்பு நடந்துருமோன்னு பயமா இருக்கு. டே அர்ஜுன், நம்ம கண்ட்ரோலை இழக்கக்கூடாது. ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங்கா. ஆஹா, என் கை வேற என் கண்ட்ரோல மீறி எங்கே போகுது? போகாத, சொன்ன கேளு, போகாத. அடே சொன்ன கேளுடா. குல்ஃபி மட்டும் திரும்பினா காட்டு கத்து கத்துவா. வேணாம், கையை கண்ட்ரோல் பண்ணு. அப்பாடா, தலைகணி ஏத்தாச்சு. நான் போய் படுக்கிறேன் சார். இதுக்கப்புறம் நீங்களே இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். சரிங்க சார், நான் போய் படுக்கிறேன். நீங்க விடிய விடிய நான் வேலை பாருங்க, விடியலனாலும் பாருங்க. நான் போய் படுக்கிறேன் சார். நல்ல வேலை திரும்பிட்டா. இல்ல டேய், என்னென்னமோ நடந்திருக்கும் போல இருக்கு. டேய் அர்ஜுன், எதுக்கு இப்ப இந்த பக்கம் திரும்ப? அப்படிக்க பாரு, அவன் வேற எங்க இருந்தாலும் வந்துருவான். இவ்வளவு நேரத்துக்கு வராம இருக்கான பெரிய விஷயம் தான். டேய் மகனே, அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாத. நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நீயும் என்னதான் பண்றேன்னு நானும் பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். அவ அங்க இருக்கும் போதும் அவ இடுப்ப பாக்குறேன், அவ அப்படி போனாலும் அவ இடுப்ப பாக்குறேன். சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லடா. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது உன் காதுல விழுதான்னு கூட தெரியல. ஆனா உன் பார்வை மொத்தமும் அந்த ஏரியா மேலேயே இருக்கு. டேய், என்னடா நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் என் வேலையை தான் பாக்குறேன். இவதான் இப்படி அப்படி போய் வந்துட்டு இருக்கலாம். அதான் என்னன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் வேற எதையும் பார்க்கல. ஆமாமா,
இப்ப கூட நீ வேற எதையுமே பார்க்கல. நான் சொல்றத மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்க. உன் பார்வை அந்த ஏரியா பக்கமே போகல. அப்படிதானடா? நான் அங்க பாக்கலடா. அப்ப பாலை பார்த்தேன். பால்ல ஒரே ஆடையா இருக்கா, அதான் என்ன அப்படின்னு பார்த்தேன். டேய், நீ பால்ல இருக்க ஆடைய பார்க்கல, அங்க ஆடையில மறைச்சு வச்சிருக்க அந்த ஏரியாவை பாக்குற மாவானே. டேய், நான் இதையும் பார்க்கலடா. நான் பால் தான் பார்த்தேன். நீயா ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ இவ்வளவு வரம் தானே இருந்த, போடா போய் உன் வேலை வேற எதுவும் இருந்தா பாடுற, போடா. தாமரை மேலே நீர்த்துளி போ தலைவனும் தலைவியும் வாழ்வேவ எந்த அடே பேராண்டி, என் பேத்தியை கீழே படுக்க வச்சுட்டு நீ மேலே படுத்துட்டு இருக்க. 2 பேர் படுக்கையும் தனித்தனியா இருக்கு. இது இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாம போச்சு. 2 பேரும் தள்ளி இருக்கீங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு தள்ளி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏண்டா பேராண்டி, இந்த பார்வதி இருக்கிற வரைக்கும் நீங்க தள்ளி எல்லாம் இருக்கக்கூடாதுரா. எப்படி சேர்த்து வைக்கிறேன்னு பாருங்க. அத்தை, என்னத்த பண்றீங்க? வாடி அம்மா மருமகளே. அத்தை, என்னத்த இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க நீங்க? நம்ம ராத்திரி லேட்டா தானே படுக்க போனோம். நானே எழுந்திருக்க முடியாம எழுந்து வந்திருக்கேன் அத்தை. நீங்க என்னடா எழுந்துச்சு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னத்த உடம்புக்கு ஏதாவது முடியல என்ன? அடியே மருமகளே, உடம்பெல்லாம் நல்லா குத்துக்கள் கணக்கா தான் இருக்கேன். என் உடம்புக்கு என்ன இருக்கு? என் உடம்புக்குலாம் எந்த கேடும் வராது. என் மனசுக்கு தான் ஒன்றும் முடியல. என் மனசு சரியில்லை, அதனால எனக்கு தூக்கமும் வரல. அத்தை, என்னத்த என்னாச்சு? என்ன உங்க மனசுக்கு பண்ணது? என்னத்த ராத்திரில இருந்து நீங்க சரியில்லை. ராத்திரி நம்ம நல்லா தானே பேசிட்டு போய் படுத்தோம், அப்புறம் என்னத்த? இல்ல கமலம், பேராண்டி இப்படி இருக்குது பேத்திக்கு நல்லது இல்லைல்ல, அதனாலதான். அவளும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போவா சொல்ல? பேத்தி இவ்வளோ நல்லவளா இருக்க போய் நமக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்காக அர்ஜுன் ஒன்றும் கெட்டவன் நான் சொல்ல வரல. என்னதான் அவன் கெட்டவனாவோ நல்லவனாவோ இருந்தாலும் பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் அவளுக்கும் எல்லாமே இருக்கும்ல. ஆமாட்ட, நீங்க சொல்றதுதான் நானும் யோசிச்சேனே. அப்படி யோசிச்சுதான் உங்களை ஊர்ல இருந்தே வர வச்சாத்த. புரியுது மருமகளே, நம்ம தான் ஏதாவது பண்ணணும். ஆமாட்ட, நம்ம தான் ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை நாளைக்கு தான் அர்ஜுன் இப்படியே தள்ளி இருப்பான்னு தெரியல. மருமகளை எத்தனை நாளைக்கு தள்ளி வைப்பான்? அவளும் ஒரு மனுஷி தானே, அவளுக்குள்ளேயும் ஆசை பாசங்கள் இருக்க தானே செய்யும். என் பேத்திக்கு எல்லா ஆசைகளும் உள்ளுக்குள்ளார இருக்கு. ஆனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம முன்னாடி சிரிச்சுக்கிட்டு ஆடி பாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஆமாத்த, என் மருமகளுக்கு உள்ளுக்குள்ளார 1000 ஆசைகள் இருக்கு. அர்ஜுனை பத்தின 1000 எண்ணங்கள் இருக்கு. ஆனா எதையுமே வெளியில காமிச்சிக்காம நம்ம முன்னாடி சிரிச்சுக்கிட்டு வராத்த. அதான் என் பேத்திக்கு நல்லதா ஒரு வழியை நானும் அமைச்சு வைக்கணும். நீயும் நானும் சேர்ந்து என் பேத்திக்கு ஒரு நல்ல வழியை அமைச்சு வச்சிரும். அப்போ ஏதோ பிளான் பண்றீங்க அப்படிதானே? அடியே மருமகளே, பிளான் பண்றேன்ல, பிளான் பண்ணிட்டேன். இன்னைக்கு அந்த பிளானை நம்ம நடத்தி காட்டுறோம். அதானே என் அத்தையா கொக்கா? அத்தை, பிளானு பலமா இருக்கும் போல இருக்கே. ஆமாண்டி என் மருமகளே, இது வரைக்கும் போட்ட பிளான் மாதிரி இந்த பிளான் கிடையாது. இந்த பிளான்ல என் பேராண்டி என் பேத்திக்கிட்ட கண்டிப்பா விழுந்துதான் ஆகணும். விழுந்தவன் எழுந்திருக்கவே கூடாது. அவன் விழுந்தவன் விழுந்தவனாவே இருக்கணும். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிளானு ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. அத்தை, எப்படியும் அர்ஜுன் நிலா கிட்ட விழுந்துருவான்ல. அடியே யாருமே மருமகளே, இந்த பார்வதி பிளான் என்னைக்காவது மிஸ் ஆகி நீ பாத்திருக்கியா? இது வரைக்கும் என் பேரனுக்கும் பேத்திக்கும் நான் இது வரைக்கும் எத்தனையோ பிளானை போட்டிருக்கேன். இந்த எல்லா பிளான்லயும் நான் நினைச்சது என்னவோ அது நடந்திருக்கு. 2 பேரும் 8 அடி தள்ளி நின்னவங்க இப்போ கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா இன்னும் எதுவும் நடக்கலதான். ஆனா ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அது யாரால? பார்வதியால தானே. அது போலதான் இந்த பிளான்ல கண்டிப்பா என் பேராண்டி என் பேத்திக்கிட்ட விழுந்தே தீருவான். ஆமாத்த, நீங்க சொல்றது என்னமோ சரிதான். நீங்க வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் 10 அடி தள்ளி தான் இருந்தாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்துல வரவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஆனா சீக்கிரமே 2 பேரும் சேரணும் அத்தை. அது உங்க கையில இருக்கு, கண்டிப்பா நீங்க பண்ணிடுவீங்க. இன்னைக்கு போட்ட பிளான்ல என் பையனும் மருமகளும் சேர்ந்துருவாங்களா அத்தை? ஆமலும் பேரனும் பேத்தியும் சேருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு பிளான்ல என் பேரை என் பேத்திக்கிட்ட கவுந்தே ஆகணும், கவர வைக்கணும். அதுக்கு எனக்கு உன் உதவி ரொம்ப தேவை. நீயும் நானுமா சேர்ந்துதான் இந்த பிளானையே பண்ணணும், புரியுதா? ஐயோ அத்தை, என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க அத்தை, கண்டிப்பா பண்ணிடுறேன். ஒன்னும் இல்லடி மருமகளே, நான் சொல்றதை மட்டும் செய். இப்ப மணி என்ன ஆகுது? 5:30. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேரனும் பேத்தி எழுந்திருச்சுவாங்க, அப்படிதானே? ஆமா அத்தை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற இல்லல, கொஞ்சம் முன்ன பின்ன ஏந்திருப்பாங்க அத்தை. ஏன் அத்தை, என்ன பிளானு? காலையிலேவா பிளானு இல்லனா? ஆட, இந்த பிளானு காலையிலேயே பண்ணாதான் அந்த பிளானுக்கே ஒரு மதிப்பு பாத்துக்க. இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் செய். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுனும் நிலாவும் எழுந்திருவாங்க. அர்ஜுன் எழுந்ததும் நான் வாக்கிங் போறேன்னு சொல்லி கீழே இறங்கி வருவான்.
நிலா நான் குளிக்க போறேன்னு பாத்ரூமுக்கு போவா. அத்தை இது எப்பவும் நடக்கிறதானே? அர்ஜுன் வாக்கிங் போறது என்ன புதுசா? இல்ல நிலா குளிக்கிறது என்ன புதுசா? என்ன அத்தை என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அடைய அவசரம் கொடுக்க மருமகளே, கொஞ்சம் பொறுமையா கேளு, என்னன்னு சொல்றேன். இங்க பாரு, இப்போ அர்ஜுன் வாக்கிங் போகணும், போகிற மாதிரி இருக்கும், ஆனா போக கூடாது. ஐயா அத்தை அது எப்படி அத்தை? அவன் வாக்கிங் போறேன்னு கிளம்பிட்டானா அவன் எப்படி அத்தை தடுக்க முடியும்? அவனை போக விடாம பண்ணணும்னா நம்ம போக கூடாதுன்னு சொல்லணும். அடி கிறுக்குச்சி, அர்ஜுன் வாக்கிங் போறேன்னு கீழே இறங்கணும். அர்ஜுன் வாக்கிங் தான் போறான்னு நிலா நம்பணும். நிலா நம்பிட்டு அவ குளிக்க போகணும். அர்ஜுன் கீழே இறங்கணும், ஆனா வாக்கிங் போக கூடாது. அவன் திரும்பி மறுபடியும் ரூமுக்கே போகணும். அவனை ரூமுக்கு போக வைக்க வேண்டிய வேலை உன்னோடது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டேப்பா. சண்டே வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு பார்க்காதீங்க, இதோட கண்டினியூஷன் வீடியோ ஈவினிங் வரும். பார்ட் 2 வீடியோல தான் பார்ட்டியோட பிளான் என்னன்னு தெரியும். ஸோ மறக்காம சண்டே ஸ்பெஷலோட பார்ட் 2 வீடியோவை கண்டிப்பா பாத்துருங்க, விட்டுறாதீங்க. ஆமா டியர்ஸ், கண்டிப்பா பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஈவினிங் தான் பார்ட்டியோட பிளான் என்னன்னு தெரியும். பார்ட்டியோட பிளான் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுங்க, ஓகேவா? ஓகே டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஹாய் சொல்லியிருக்காங்க, சொல்லிடுவோமா? ஹாய் சரிதா டியர். ஹாய் சரிதா டியர். ஹாய் நிதபாலன். நிதபாலன் திருப்பூர்ல இருக்காராமா. ஹாய் பாலன். ஹாய் திவ்யா டியர். ஹாய் திவ்யா சிஸ்டர். ஹாய் சிவானி டியர். ஹாய் சிவானி சிஸ்டர். ஹாய் சுதர்ஷனா. ஹாய் சுதர்ஷனா டியர். ஹாய் ரூபாவதி சிஸ்டர். ஹாய் ரூபாவதி டியர். ஓகே டியர்ஸ், எல்லாருக்கும் ஹாய் சொல்லியாச்சு. இப்போ எபிசோட் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லிடுங்க. பார்ட் 2 வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா பாத்துருங்க. ஆமா டியர்ஸ், கண்டிப்பா பாத்துருங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் மூலமா தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க டியர். ஓகே, ஹாப்பி சண்டே டியர்ஸ். பை பை டியர்ஸ்.